நம்ம கேட்கறதெல்லாம் கடவுள் கொடுக்க மாட்டாரு அப்படின்னு நினைக்கிறோம்ல. ஆக்சுவலி நம்ம கேட்கறத அப்படியே கடவுள் கொடுத்துருவாரு. ஆனால் அது கொடுத்ததுக்கு அப்புறம் கூட நம்ம டிசப்பாயின்மெண்ட் ஆகிற மாதிரி சில டைம் இல்லை, நிறைய டைம் ஆகிடும். இந்த கதையில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஒரு காடில் 3 மரம், பெரிய மரம், அதுவும் பிரான்ச்லாம் இல்லாமல் அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக உலக்க மாதிரி, ஆனால் நல்ல பெரிய உலக்க மாதிரி மரம். அது மெச்சூர் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் அந்த வெட்டுற ஸ்டேஜுக்கு வந்துருச்சு. அந்த 3 மரமும் என்ன ஆகணும் அப்படின்னு பேசிக்குதுங்களாம். ஒரு மரம் சொல்லுதான், நான் ராஜா, மந்திரி, படை இதெல்லாம் போற படகாகணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லுதான். அடுத்த மரம் சொல்லுதான், நான் ராணி வச்சிருக்கிற வைரம், வைடூரியம், அந்த ப்ரெஷியஸ் ஜுவல்ஸ் அதெல்லாம் வைக்கிற ஒரு செஸ்ட், ட்ரெஷர் செஸ்ட் ஆவேன் அப்படின்னு சொல்லுதான். 3வது மரம் சொல்லுதான், இதெல்லாம் என்ன உங்க ஆசை, நான் ஃபியூச்சர், ராஜாங்கத்தோட ஃபியூச்சர், அரசகுமாரர், பிரின்ஸ் பிறந்து படுக்கிற தொட்டிலா நான் ஆக போறேன் அப்படின்னு 3ம் அதோட மேனிஃபெஸ்டேஷனை சொல்லுதான். அன்னைக்கு சாயந்தரமே ஒரு உட்கட்டரும் அவரோட பையனும் பார்த்துட்டு, டே என்ன மரண்டா இது 3ம், ஒரு மரத்தை வெட்டினா ஒரு வருஷத்துக்கு நம்ம விறகுக்கு ஆளாச்சுன்னு சொல்லிட்டு 3 மரத்தையும் வெட்டி சந்தோஷமா எடுத்துட்டு போறாங்க. வீட்டுக்கு போன உடனே அந்த பையனோட ஒய்ஃப், அப்பதான் கல்யாணம் ஆகி அவங்க பிரெக்னெண்டா இருப்பாங்க. பிறக்க போற குழந்தைக்கு எனக்கு இந்த மரத்துல ஒரு தொட்டில் பண்ணி கொடுங்க அப்படின்னு கேக்குறாங்க. சரின்னு சொல்லிட்டு ஒரு மரத்தை அதுக்கு யூஸ் பண்ணிக்கிறாங்க. அந்த உட்கட்டரோட ஒய்ஃப் இப்ப மருமகளுக்கு கேட்ட உடனே தொட்டில் பண்ணி கொடுத்துட்டீங்க, நான் எவ்வளவு நாளா ஒரு பீரோ கேட்டுட்டு இருக்கேன், ஏதோ என்னோட வீட்டுல இருந்து போட்ட நகை, கொஞ்சம் நகை, இந்த புடவையெல்லாம் வைக்கிறதுக்கு இவ்வளவு நாளா நீங்க பண்ணவே இல்லைன்னு சண்டை போடும்போது எதுக்குடா வம்புன்னு சொல்லிட்டு அந்த ஒய்ஃபுக்கு ஒரு டப்பா பண்ணி கொடுத்துடுறாரு அந்த மரத்துல. அப்புறம் அந்த பையன் சொல்வானா, அப்பா நம்ம இந்த கிராமத்துல, இந்த ஊர்ல நம்ம விற்கிறத விட 6 கடந்து போய் அங்க பெரிய ஊர் இருக்கு, அங்க போய் வித்தா நம்மளுக்கு லாபம் நிறைய வரணும்னே. ஆமாண்டா மகனே, நீ சொல்றது கரெக்ட்னு சொல்லி ஒரு சின்ன படகு பண்ணிடுறாங்க. ஒரு நாள் நைட் என்ன ஆகுது, திடீர்னு மழையில தட்டுறாங்க யாரோ. போய் பார்த்தா அந்த ஊர் ராஜா, அவங்க மனைவி, குழந்தை, மினிஸ்டரு, அப்புறம் கூட பாதுகாக்கிறதுக்கு 2 பேர் எல்லாம் நிக்கிறாங்க. என்னன்னா எதிரி நாடு படை சூழ்ந்துருச்சு. அவங்க தப்பிக்கிறது முடியாததுனால பக்கத்துல இருக்கிற நெய்பரிங் நாட்டுக்கு போய் ஹெல்ப் கேட்கணும். நானும் மந்திரிலாம் போயிட்டு வந்துடுறேன், என்னோட ராணி குழந்தை இன்னைக்கு நைட் இங்க இருக்கட்டும்னு ஹெல்ப் கேட்கிறாரு ராஜா. சரின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைய இந்த புதுசா பண்ணி வச்சிருந்த இந்த தொட்டில போடுறாங்க. அத ராணியோட ட்ரெஸ், ராணியோட நகையெல்லாம் அந்த வச்சிருந்த பீரோ பாக்ஸ்ல வைக்கிறாங்க. இந்த ராஜாவும் மந்திரியும் எனக்கு படகு வேணும்பான்னு சொன்னோன்னே, எங்க கிட்ட இருக்கு ராஜான்னு சொல்லி இவங்க பண்ணின படகுல ராஜா பக்கத்து நெய்பரிங் நாட்டுக்கு போறாரு. இந்த 3 மரமும் மேனிஃபெஸ்ட் பண்ணது நடந்துருச்சா? ஆனா அவங்க நினைச்சது வேற மாதிரி, நடந்தது வேற மாதிரி. நம்மளாம் என்ன பண்றோம் தெரியுமா, கடவுளுக்கே கன்சல்டன்ட். எது எப்ப நடக்கணும், எப்படி நடக்கணும், எந்த வழியா நடக்கணும் அப்படிங்கறத எல்லாத்தையும் நம்ம பிரேயருங்கிற ஒரு ரிப்போர்ட் மாதிரி கடவுள்கிட்ட கொடுத்து அது நடக்கணும்னு எதிர்பார்க்கிறோம். அதுக்கு பதிலா எனக்கு என்ன நல்லதோ அது உங்களுக்கு தான் தெரியும் கடவுளே, நீங்க பார்த்து செய்யுங்க அப்படின்னு கடவுள் கிட்ட விட்டுட்டோம்னா பெஸ்ட் ஆஃப் த பெஸ்டா நம்ம லைஃப்ல எல்லாம் அமையும். இதுதான் மேனிஃபெஸ்டேஷனோட ட்ரிக்.